ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த கத்தியில் ஈஸியாக கட் ஆகுது. போன வருஷம் நாங்கள் இந்த கத்தியில் வச்சு வெட்டினோம் போன தடவை. ஆனால் கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். சும்மா மேலாப்பில் தான் இது பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் கத்தி இறங்குதே. அப்போ இது மொட்டை கத்தியா? பழுத்துருச்சு, மணக்குது நல்லா. ஏன்னா மனம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஓனர் வந்து குறுக்க மறுக்க என்னென்ன வெட்டுறாரு. கத்தி நல்ல கத்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வெட்டிடலாம் இப்படி. அவ்வளோதான். ஒரு 1 மினிட்குள்ளே நாங்கள் வெட்டிட்டோம் ஜாக் ஃப்ரூட்டை. ஆனால் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு அடுத்து தான் இருக்குது ப்ராசஸ்ஸு. ஆனால் கையில் ஒட்டத்தான் செய்யும், நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கிறணும். கையில் தேங்காய் எண்ணெயோ சமையல் எண்ணெயோ தேய்ச்சிக்கிறணும். இந்த வடியுது பாருங்கள் பால். இதெல்லாம் தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியது. இதுக்கு அடுத்து நம்ம விட்டுருந்தோம்னா பழம்லாம் வீணாக போயிருந்துருக்கும். டேய் தம்பி, அவ்வளோதான். ஈஸியாக கட் பண்ணிட்டேன் எங்கள் கத்தியை வச்சு. கையில் எண்ணெயும் வைக்கல, தென்னையும் வைக்கல. நான் லைட்டாக வச்சுருக்கேன் எண்ணெய். ஆனால் எண்ணெயை கத்திலையும் கொஞ்சம் தடவிக்கோங்க, இல்லாட்டி கத்தி மொட்டை கத்தி ஆயிரும். அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. இங்கே நடுவில் கோடு போட்டால் நம்ம சொலையை பிச்சு எடுத்துக்கிறலாம். ஆமாம், பாதியாக கட் பண்ணி கொடுத்தா நம்ம சொலையை பிச்சு எடுத்துக்கிறலாம். ஸ்கின்னை இது பண்ணிட்டா ஸ்கின்னை அப்படிலாம் தேவையில்லை. ஸ்கின்னை நம்ம எடுத்துட்டு தூக்கி வெளியில் போட வேண்டியதுதான். ஏதாவது சாப்பிட்டுட்டு போகும். அப்படியே எடுத்துக்க பேப்பர் எடுத்துட்டு துடைக்க வேண்டியதான். ஆமாம், அதுக்குத்தான் ஆள் வேணும் எடுக்கிறதுக்கு. இந்த பாத்திரத்தை வேற எடுத்துட்டு வந்துட்டேன். கையில் என்ன எடுக்கிறியாத எண்ணெய் அந்த கிண்ணத்தில் வச்சிருப்பேன், எடுத்துட்டு வாங்கக்கா. நல்லா கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். எடுக்கணும், கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அந்த ஓகே, அப்படியே கட் பண்ணிட்டேவும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டீசெண்டாக கட் பண்ணியிருக்கோம். போன தடவைலாம் ரொம்ப கொதறி வச்சுருந்தோம். இந்த டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே தான் பொழுதுக்கே அது போதும். நாங்கள் எண்ணெய் ஓகே, நாங்கள் வந்து இப்படி தான் ஜாக் ஃப்ரூட்லாம் க்ளீன் பண்ணி இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்ருக்கோம். இட்லி அவிக்க போகிறோம். இட்லி அவிக்கலை, ஜாக் ஃப்ரூட். அதுகிட்ட நாங்கள் சிக்கணுமா இல்லை எங்ககிட்ட அது சிக்க? இது ஃபுல்லாக நாங்கள் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அநேகமாக கிலோ கணக்கில் வரும். கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எங்களுக்கு எதிர் வீட்டு ஆண்டி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் ட்ரீ இருக்குது, அதனால ஒரு ஜாக் ஃப்ரூட் கொடுத்தாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஜாக் ஃப்ரூட் கட்டிங் ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பெரிய ஜாக் ஃப்ரூட், பெருசெல்லாம் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் ஜாக் ஃப்ரூட்டு. ரொம்ப பெரிய ஜாக் ஃப்ரூட் தான் பெருசுன்னு சொல்லுவேன். இது மீடியம் சைஸ் தான். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஜாக் ஃப்ரூட் எந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நாங்கள் கத்தி வந்து ஷார்ப்பாக இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணிட்டோம். கத்தி வந்து கொஞ்சம் மொட்டை கத்தியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஜாக் ஃப்ரூட்டோட ரொம்ப மல்லு கட்டணும். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த கத்தியோடைய ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி டைம் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம மொத்த ஜாக் ஃப்ரூட்டு க்ளீன் பண்ணி எடுக்க எங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. லாஸ்ட் டைம் வந்து கட் பண்ணும்போது அந்த ப்ளூ கத்தி இருக்கு இல்லையா, அதில் கட் பண்ணும்போது ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண முடியல. அதனால் கத்தி ஷார்ப்னஸ் இதுக்கு வந்து முக்கியம். அப்போ தான் வந்து பழம் வந்து ரொம்ப சேதமாகாமல் கட் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் கொஞ்சம் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. பழம் இன்னும் பழுக்கட்டும்னு விட்டதுனால கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த தடவை கட் பண்ணும்போது நாங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டோம். அந்தளவு வேஸ்ட் ஆகாமல் அழகாக கட் பண்ணி பிரித்து எடுத்தாச்சு. இந்த இட்லி பானை ஃபுல்லாகவே வந்ததுங்க. எப்படியும் குறைஞ்சது ஒரு 3.5 to 4 கிலோ இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த பழம் வந்து 4 கிலோவாக தான் இருக்கும்.
கட் பண்ணும்போது உங்களுக்கு பசிச்சுன்னா சாப்பிட்டுக்கிறலாம். என்னடா இது? ஏய் அதை எடுத்து உள்ளே போடுறாதா? போட்டுறேன். என்ன வீடியோ எடுத்து அனுப்போம் இருக்காதுல்ல ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒன் வீக் இருக்காது. இது இன்னும் எல்லாம் விட்டுருந்தா போயிருக்கோம். எவ்வளோ கொலை கொலைன்னு ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இதுவே நல்லா பழுத்து தான் போயிருக்கு. ஐயோ தனியாக கழுவிக்கிறோம். என்னஜி பண்ணுறீங்க? கத்தியே வளையுது பாரு. அது பாவம், ஒழுங்காக கட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தனியொரு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.